ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் ஒரு 12 lakhs இன்சூரன்ஸ் கவர் இருந்தோம். 4.5 lakhs ஹாஸ்பிட்டல் பில்லில் ஏன் வெறும் 2 lakhs மட்டும் கிளைம் ஆச்சுன்னு தெரியுமா? இதுக்கு ஒரே காரணம் நம்ம மெடிக்கல் இன்சூரன்ஸ் பாலிசியில் இருக்க டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை படிக்கிறது இல்லை. எந்த கிளாஸ்லாம் நீங்கள் தெரிஞ்சிக்கக்கூடாதுன்னு மெடிக்கல் இன்சூரன்ஸ் கம்பெனி நினைக்கிறாங்களோ அந்த கிளாஸை தான் நெக்ஸ்ட் 5 minutesல நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ரமேஷோட அப்பாவுக்கு திடீர்னு ஹார்ட் அட்டாக் வர அவர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணுறாங்க. டாக்டர் சர்ஜரி பண்ணி 10 daysல டிஸ்சார்ஜும் பண்ணுறாங்க. தினேஷ் ஹாஸ்பிட்டல் பில்லை இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு சப்மிட் பண்ணுறாரு. அவர் சப்மிட் பண்ணதில் பார்ஷியல் அமௌண்ட் மட்டும் தான் கிளைம் ஆகுது. ஏன் ஃபுல் அமௌண்ட் கிளைம் ஆகலன்னு இப்போ நான் ஹாஸ்பிட்டல் பில்லை வச்சு உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ரூம் ரெண்ட் ஒரு நாளைக்கு 8,000, அப்போ 7 daysக்கு 56,000. ஐசியூ சார்ஜஸ் ஒரு நாளைக்கு 16,000, அப்போ 3 daysக்கு 48,000. சர்ஜரிக்கு 1,60,000. ஸ்கேன் அண்ட் டெஸ்ட்டுக்கு 1 lakh. மெடிசனுக்கு 70,000. டாக்டர் விசிட்க்கு ஒரு நாளுக்கு 3,000, அப்போ 7 daysக்கு 21,000. அப்போ டோட்டல் 4,55,000 ஆகுது. தினேஷோட பாலிசியில் இருந்த ஃபஸ்ட்டு கிளாஸ் ரூம் ரெண்ட் கேப்பிங். ரூம் ரெண்ட் கேப்பிங்னா நீங்கள் அட்மிட் ஆகிற ரூம்ஸ்க்கு இவ்வளோ தான் கிளைம் ஆகும்னு இன்சூரன்ஸ் கம்பெனி செட் பண்ணுற லிமிட். தினேஷோட பாலிசியில் ரூம்ஸ்க்கு 4,000 லிமிட் செட் ஆயிடுச்சு. ஐசியூக்கு 8,000 லிமிட் செட் ஆயிடுச்சு. அப்போ பில்லில் ரூம் ரெண்ட் கேப்பி அப்ளை பண்ணால் ரூம் ரெண்ட் 8,000லேருந்து 4,000 ஆகிடும். அப்போ டோட்டல் 28,000. ஐசியூ சார்ஜஸ் 16,000லேருந்து 8,000 ஆகிடும். அப்போ டோட்டல் 24,000. அப்போ டோட்டல் ஹாஸ்பிட்டல் பில்லும் 4,55,000லேருந்து 4,10,000 ஆகிடும். தினேஷ் 4,10,000 ஏன் கொடுக்கலன்னு கேட்டால் செகண்ட் கிளாஸ் ப்ரொபோஷனேட் டிடக்ஷன் அப்ளை ஆயிருக்குன்னு சொன்னாங்க. ப்ரொபோஷனேட் டிடக்ஷன்னா உங்கள் ஹாஸ்பிட்டல் பில்லில் இருக்க மெடிசனை தவிர உங்கள் ரூம் ரெண்ட் கேக்குள்ளே பில்லில் இருக்கணும். தினேஷோட கேஸில் எல்லாமே பாதி ஆகிடும். அப்போ சர்ஜரி 1,60,000லேருந்து 80,000 ஆகிடும். டெஸ்ட்டும் 1 lakhலேருந்து 50,000 ஆகிடும். டாக்டர் விசிட் 3,000லேருந்து 1,500 ஆகிடும். அப்போ 7 daysக்கு 10,500 ஆகிடும். அப்போ டோட்டல் ஹாஸ்பிட்டல் பில் 2,62,000 ஆகிடும். இந்த பணத்தையாவது கொடுங்கன்னு தினேஷ் கேட்டால், சார் இன்னும் ஒரு கிளாஸ் இருக்குன்னு இன்சூரன்ஸ் கம்பெனி ஏஜென்ட் சொல்கிறேன். அது என்ன கிளாஸ்னா கோப்பேனா உங்கள் டோட்டல் ஹாஸ்பிட்டல் பில்லில் ஒரு பார்ட்டை இன்சூரன்ஸ் கம்பெனி பே பண்ணுவாங்க, இன்னொரு பார்ட்டை நீங்கள் உங்கள் பாக்கெட்லேருந்து பே பண்ணணும். யூஸ்வலாக இது 80 to 20% தான் இருக்கும். மற்ற கிளாஸ்லாம் அப்ளை பண்ணி கோப்பே அப்ளை பண்ணுற முன்னாடி பில் அமௌண்ட் 2,62,500. இதில் தினேஷ் 20% கோப்பே கட்டணும். அப்போ ₹52,500. இந்த ரெண்டையும் மைனஸ் பண்ணால் 2,10,000. இதுதான் இன்சூரன்ஸ் கம்பெனி தினேஷ்க்கு பே பண்ண அமௌண்ட். இப்போ நீங்கள் புதுசாக ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் வாங்க போகிறீங்கன்னா இந்த 7 பேசிக் செக்ஸை நீங்கள் பண்ணணும். அப்படி ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் வாங்கினீங்கன்னா மேக்ஸிமம் கவரேஜ் உங்களுக்கு கிடைக்கும். ஃபர்ஸ்ட் கிளாஸ் கோபே, இது ஆல்ரெடி நம்ம டீட்டெயிலாக பார்த்துட்டோம். பில்லில் ஒரு பர்சன்டேஜ் இன்சூரன்ஸ் கம்பெனியும் மீதி அமௌண்ட்டாக நீங்கள் கட்டுறது. ஸோ உங்கள் பாலிசியில் கோப்பே இருக்கக்கூடாது. செகண்ட் கிளாஸ் ரூம் ரெண்ட் கேப்பிங், இதுவும் நம்ம ஆல்ரெடி டீட்டெயிலாக பார்த்துட்டோம். ஃபேமிலி மெம்பருக்கு ஒரு எமர்ஜென்சின்னு வரும்போது நம்ம ரூம் ரெண்டெல்லாம் பார்த்து அட்வைட் பண்ண போகிறதில்ல. ஸோ உங்கள் பாலிசியில் ரூம் ரெண்ட் கேப்பிங் இருக்கக்கூடாது. தேர்ட் கிளாஸ் இனிஷியல் வெயிட்டிங் பீரியட், அதாவது நீங்கள் புதுசாக ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி போட்டிங்கன்னா நீங்கள் ப்ரீமியம் பே பண்ண டே 1லேருந்து இன்சூரன்ஸ் கவரேஜ் ஸ்டார்ட் ஆகாது. யூஸ்வலாக 30 days கழிச்சு தான் இன்சூரன்ஸ் கவரேஜ் ஸ்டார்ட் ஆகும். ஸோ உங்கள் பாலிசியில் இனிஷியல் வெயிட்டிங் பீரியட் இருக்கக்கூடாது. ஃபோர்த் கிளாஸ் ப்ரீ எக்ஸிஸ்டிங் வெயிட்டிங் பீரியட், அதாவது ஆல்ரெடி இல்னஸ் இல்லை டிசீஸ் இருந்தால் ஒவ்வொரு டிசீஸ் ஆர் இல்னஸ்க்கு ஏற்ற மாதிரி 1 year 2 yearனு வெயிட்டிங் பீரியட் இருக்கும். இந்த வெயிட்டிங் பீரியட்குள்ளே நீங்கள் கிளைம் சப்மிட் பண்ணால் உங்கள் கிளைம் ரிஜெக்ட் ஆகிடும். ஸோ உங்கள் பாலிசியில் ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிசீஸ் வெயிட்டிங் பீரியட் இருக்கக்கூடாது. ஃபிஃப்த் கிளாஸ் டிசீஸ் வைஸ் கேப்பிங், அதாவது சப்போஸ் நீங்கள் 10 lakhs இன்சூரன்ஸ் கவரேஜ் எடுத்திருந்தாலும் எக்ஸாம்பிளுக்கு ஹார்ட் அட்டாக்கு 1 lakh தான் லிமிட் செட் பண்ணியிருப்பாங்க. அப்போ மீதி அமௌண்ட் கிளைம் ஆகாது. ஸோ உங்கள் பாலிசியில் டிசீஸ் வைஸ் கேப்பிங் இருக்கக்கூடாது. சிக்ஸ்த் கிளாஸ் டே கேர் ட்ரீட்மெண்ட், அதாவது மினிமம் 24 hours நம்ம ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருந்தால் தான் இன்சூரன்ஸ் கிளைம் பண்ண முடியும். இப்போ நிறைய ட்ரீட்மெண்ட் இம்ப்ரூவ் ஆகிடுச்சு. ஸோ நம்ம 24 hours ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகணுன்ற அவசியம் இல்லை. 24 hours உள்ள நம்ம ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகியிருந்தாலும் நம்ம இன்சூரன்ஸ் கவர் ஆகணும். ஸோ இந்த கிளாஸை உங்கள் பாலிசியில் இன்க்ளூட் பண்ணணும். செவன்த் கிளாஸ் ப்ரீ அண்ட் போஸ்ட் ஹாஸ்பிட்டலைசேஷன், அதாவது ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிற முன்னாடி என் ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஸ்சார்ஜ் ஆன அப்புறமும் இன்சூரன்ஸ் கவர் ஆகணும். எக்ஸாம்பிளுக்கு ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஸ்சார்ஜ் ஆனதுலேருந்து ஒரு 60 days வரைக்கும் நீங்கள் பண்ணுற ஸ்கேன்ஸ் அண்ட் டெஸ்ட் எல்லாம் கிளைம் பண்ணலாம். ஸோ இந்த கிளாஸை உங்கள் பாலிசியில் இன்க்ளூட் பண்ணணும். நெக்ஸ்ட் டைம் நீங்கள் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஏஜென்ட் கிட்ட பேசி ஒரு பாலிசி வாங்கும்போது இந்த பேசிக் செக்ஸ் எல்லாம் பண்ணி வாங்குங்க. ஆனால் நிறைய ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனி இருக்குது. இதில் எப்படி பெஸ்ட் ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனியை செலக்ட் பண்ணுறதுன்னு ஒரு டவுட் வரும். அது தெரிஞ்சிக்க ஒரு வழி இருக்குது. அதுதான் கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோ. இதுதான் அதோட ஃபார்முலா. சப்போஸ் ஒரு வருஷத்தில் 100 கிளைமில் 99 கிளைமை செட்டில் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களோட CSR 99%. எந்த கம்பெனிக்கு அதிக CSR இருக்கோ அந்த கம்பெனியை தான் நம்ம சூஸ் பண்ணணும். ஏன்னா அவங்க தான் அதிகமான கிளைம்ஸை ரிஜெக்ட் பண்ணாமல் செட்டில் பண்ணியிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஹெல்த் இன்சூரன்ஸை பற்றி டீட்டெயிலாக கவர் பண்ணோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் யூஸ்ஃபுல்னு டைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள்.